கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கவிருக்கிற வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஒரு நண்பனிடம் தன் வேதனையை பகிர்ந்து கொள்ளும் உரையாடல் இது. நாம் இருவரும் துவக்கப்பள்ளியில் சந்தித்தோம். உனக்கு நினைவிருக்கிறதா? முதலில் நீ என்னை விரும்பவில்லை, ஏனெனில் உன் தாயை குறித்து குறைவான ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக. ஆனால் நான் உனக்கு ஒரு கரடி பொம்மை வாங்கி கொடுத்து என்னுடைய தவறுக்காக வருத்தம் தெரிவித்தேன். கடைசியாக உன்னை உன் வீட்டில் சந்திக்கும் போது கூட அந்த பொம்மை உன் வீட்டில் இருந்தது. நாம் இருவரும் பள்ளி நாட்கள் முழுவதும் மிக நெருக்கமான நண்பர்களாகிவிட்டோம் இல்லையா? நாம் இருவரும் ஒன்றாகவே வகுப்பறைக்கு சென்றோம். வீட்டு பாடம் எழுதுவதற்கு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டோம். நமது நட்பையும் நாம் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். நாம் எதை செய்தாலும் ஒன்றாகவே செய்தோம். நாம் மணலில் வீடு கட்டி பொம்மைகள் வைத்து விளையாடினோம். உன்னோடு கொண்டிருந்த நட்பு என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தந்தது தெரியுமா? நாம் ஒன்றாக சிரித்தோம், மகிழ்ந்தோம். உயர்நிலை பள்ளிக்கு நாம் வந்தபோது என்னென்ன காரியங்களையெல்லாம் பேசி மகிழ்ந்தோம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் சண்டை போட்டு கொண்டதே இல்லை. நம்முடைய பெற்றோர்களை குறித்து, விளையாட்டு போட்டிகளை குறித்து, அன்பை குறித்து, இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். நம்மில் யாரும் மற்றவர்களிடம் சொல்ல மாட்டோம் என்ற நம்பிக்கையின் காரணமாக சில ஆழமான இரகசியங்களை கூட நாம் ஒவ்வொருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயர்வுகளையும் தாழ்வுகளையும், நம்முடைய எதிர்கால நம்பிக்கைகளையும் திட்டங்களையும் குறித்து நாம் எவ்வளவோ பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே என்னை குறித்து உனக்கு அக்கறை உண்டு, கரிசனை உண்டு என்று நினைத்தேன். எனக்கு நலமானதையே நீ செய்வாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, நீ அப்படி செய்யவில்லை. நேற்று அதிவேகமாக சென்ற ஒரு கார் என் முன்பாக வந்ததுதான் எனக்கு கடைசியாக நினைவிருக்கிறது. என் வாழ்க்கையில் முன்னடந்த யாவும் என் முன்பாக படம் போல தோன்றியது. என் பாவங்களெல்லாம் எனக்கு தெரிந்தது. பிறகு ஒரு பெரும் காரிருள் என்னை மூடிக்கொண்டது. திடீர் காரிருள். இப்பொழுது நான் உயிரோடு இல்லை. இருளில் நான் என்றென்றுமாய் ஒளிந்து போய்விட்டேன். நீ அறிந்திருந்த இரட்சிப்பின் வழியை ஏன் நீ எனக்கு சொன்னதே இல்லை? ஏன் ஏன் இப்பொழுது நான் மனஸ்தாபப்பட்டு அழுது புலம்புவதை தவிர வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. நாம் இருவரும் மிக நெருக்கமான நண்பர்கள் அல்லவா? நாம் மற்ற எல்லா காரியங்களையும் பேசினோமே. இப்பொழுது இருளும் வேதனையும் பயமும் வெட்கமும் என்னை என்றென்றுமாய் சூழ்ந்து கொண்டது. முன்பெல்லாம் என்னை ஆறுதல் படுத்தியிருக்கிறாயே, இப்பொழுது என்னை ஆறுதல் படுத்தும்படி உன்னை நோக்கி கதறுகிறேன். ஆனால் நீதான் இங்கே இல்லையே. என்னை நீ ஆறுதல் படுத்தவே முடியாது. உன்னுடைய நினைவு என்னுடைய வேதனையை தான் கூட்டுகிறது. நான் அழுகிறேன், புலம்புகிறேன், கதறுகிறேன். நீ அறிந்திருந்த இயேசுவை குறித்து நீ ஏன் எனக்கு சொல்லவில்லை? நாம் நெருங்கிய நண்பர்களாயிருந்தும் என்னுடைய ஆத்மாவை குறித்து நீ ஏன் கவலைப்படவில்லை? என்னை உயிராய் நேசிக்கிறேன் என்றெல்லாம் சொன்னாயே. உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்பட்டேன் என்று நீ நினைத்தாயே. நாம் மற்ற எல்லாவற்றையும் ஒன்றாய் பகிர்ந்து கொண்டோமே. இரட்சிப்பை மாத்திரம் ஏன் நீ என்னோடு பகிர்ந்து கொள்ளவில்லை? ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த சகோதரனைப் போல எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில், நம் அருகாமையில் உள்ளவர்கள், நம் நண்பர்கள், இவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லுவோமா? சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? ஜெபிப்போம். பரமபிதாவே, எவ்வளவோ மக்கள் உம்மை அறியாமல் பாவத்தில் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்க அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.